இல்ல பொதுவாகவே எக்ஸிட் போல் என்பது மக்கள் மனநிலையை ஓரளவுக்கு பிரதிபலிக்கிற வகையில் தான் இருக்கும். அதுல சில நேரங்கள்ல சில மாறுபட்ட கருத்துகளும் வரும். அத நம்ம இயல்பாக கடந்து செல்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும்னு நான் 2009 தேர்தலிலேயே புரிந்து கொண்டேன். நீங்க உதாரணமா சொல்லணும்னு சொன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல்ல குன்னம் சட்டமன்ற தொகுதியில அதிமுக வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லி ஒரு பிரபல தொலைக்காட்சியில கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதுவும் எக்ஸிட் போல் தான். நான் அப்பவே சொன்னேன், இது பாசிபிளே கிடையாது. ஏன்னா 2011ல ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்தபோது, அதிமுக வலுவாக ஒரு கூட்டணியை தேமுதிக போன்ற கட்சிகளோடு கட்டமைத்த போது, அந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுச்சு. இன்னைக்கு போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் சிவசங்கர் அவர்கள் வெற்றி பெற்றாரு. இப்ப 2021ல அதிமுகவுக்கு எதிரான ஒட்டுமொத்த மனநிலையும் இருக்கிற போது, அந்த தொகுதியில அவர் தோல்வி அடைவாரு அப்படிங்கிறது ஏற்புடையதாக இல்ல. அதற்குண்டான வாய்ப்புகளும் இல்ல அப்படிங்கிறத அன்னைக்கே நிறைய நேர்காணல்கள்ல நான் பேசியிருந்தேன். இப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயை மகிழ்விப்பதற்காகவா அல்லது விஜயை ஏமாற்றுவதற்காகவா இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது தான் முக்கியமான புள்ளி.